வீட்டின் சோஃபாவில் அமர்ந்திருந்த 26 வயது பள்ளி ஆசிரியை, கையில் பாட்டிலுடன் வீட்டிற்குள் புகுந்த 18 வயது மாணவன், கண்ணுமைக்கும் நேரத்தில் ஆசிரியை மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்தி கொடூரம். கல்வி பயிலும் மாணவன் மனதில் இப்படிப்பட்ட குரூர எண்ணம் முளைத்தது ஏன்? பதற வைக்கும் பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? வழக்கம் போல காலையில் ஸ்கூலுக்கு போன 26 வயது ஆசிரியை சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சோஃபாவில் உட்கார்ந்துருந்திருக்காங்க. அப்போ சுமார் 18 இருந்து 20 வயது மதிக்கத்தக்க ஒருத்தன் கையில ஒரு பாட்டிலோட விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள புகுந்திருக்கான். ஆவேசமா வீட்டுக்குள்ள வந்தவன் அங்கிருந்த ஆசிரியை கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம பாட்டில்ல இருந்த பெட்ரோல் அவங்க மேல ஊத்தி தீ வச்சு கொளுத்தி இருக்கான். சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்த பெற்றோர் ஆசிரியையை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா பெட்ரோலை ஊத்தி கொளுத்தின இளைஞர் கண்ணிமைக்கிற நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் சிகிச்சையில இருந்த ஆசிரியை கிட்ட, உங்களை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனது யாரு, உங்களுக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனைன்னு விசாரணை நடத்தினாங்க. அப்பதான் ஏகப்பட்ட விஷயம் வெளியில வந்திருக்கு. மத்திய பிரதேசம் நரசிங்பூர் நகருக்கு பக்கத்துல உள்ள கோத்வாலி பகுதியை சேர்ந்த 18 வயசான சூரியன்ஸ் கோச்சார் கல்யாண்பூர்ல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல +2 படிச்சுட்டு வந்திருக்கான். சூரியன்ஸ் கோச்சார் இதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல 9ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கான். ஆனா மாணவன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்ததாலையும் வகுப்பறையில ஒழுங்கீனமா நடந்துகிட்டதாலையும் பள்ளி நிர்வாகம் அவனுக்கு டிசி கொடுத்து வெளியே அனுப்பிட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த மாணவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சுட்டு வந்திருக்கான். மாணவன் சூரியன்ஸ் கோச்சார் இதுக்கு முன்னாடி படிச்ச அந்த பிரைவேட் ஸ்கூல்ல ஸ்மிருதி தீக்ஷித் அப்படிங்கிற 26 வயது ஆசிரியை ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு வராங்க. அந்த ஆசிரியை சூரியன்ஸ் கோச்சார் படிச்ச கிளாஸுக்கு போய் பாடம் எடுத்திருக்காங்க. மற்ற எந்த ஆசிரியர்கள் மேலையும் வராத ஒரு அன்பு ஆசிரியை ஸ்மிருதி தீக்ஷித் மேல சூரியன்ஸ் கோச்சாருக்கு உண்டாகி இருக்கு. அந்த அன்பு மெல்ல மெல்ல வளர்ந்து காதலா மாறி இருக்கு. ஆசிரியைங்கிற முறையில மற்ற எல்லா மாணவர்கள்கிட்டையும் பேசுற மாதிரி ஸ்மிருதி தீக்ஷித் சூரியன்ஸ் கோச்சார் கிட்டையும் பேசி பழகி இருக்காங்க. ஆனா பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியையா பார்க்காம அந்த மாணவன் வேற கோணத்துல பார்த்திருக்கான். இதுக்கிடையில ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் காரணமா அந்த மாணவனை ஸ்கூல் நிர்வாகம் டிசி கொடுத்து வெளியில அனுப்பிட்டாங்க. ஸ்கூல் மாறினதுக்கு அப்புறம் மாணவன் சூரியன்ஸ் கோச்சார் ஆசிரியை கிட்ட பேசி பழகி வந்திருக்கான். ஒரு கட்டத்துல தன் மனசுல உள்ள காதலை பத்தியும் அந்த ஆசிரியை கிட்ட சொல்லியிருக்கான். அந்த ஆசிரியை இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஒழுங்கா படிப்புல கவனம் செலுத்துன்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை எதையும் காது கொடுத்து கேட்காத மாணவன் திரும்ப திரும்ப ஆசிரியை கிட்ட தன் காதலை ஏத்துக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கான். இதுக்கிடையில கடந்த 15ஆம் தேதி ஸ்மிருதி தீக்ஷித் வேலை பார்க்கிற ஸ்கூல்ல சுதந்திர தின விழா நடந்திருக்கு. இந்த விழாவுக்கு ஸ்மிருதி தீக்ஷித் புடவை கட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ ரோட்ல வச்சு அவங்கள பார்த்த சூரியன்ஸ் கோச்சார் ஆசிரியையை வர்ணிக்கிறதா நினைச்சு தகாத முறையில பேசியிருக்கான். இதனால கடுப்பான ஸ்மிருதி தீக்ஷித் மாணவன் படிக்கிற ஸ்கூலுக்கு போய் தலைமை ஆசிரியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே தலைமை ஆசிரியரும் மாணவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச சூரியன்ஸ் கோச்சார் ஆசிரியையுடைய வீட்டுக்குள்ள புகுந்து அவங்க மேல பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு கொளுத்து இருக்கான். 25% தீக்காயமடைஞ்ச ஸ்மிருதி தீக்ஷித் மருத்துவமனையில சிகிச்சையில இருக்காங்க. தீக்காயம் அதிகமா இருந்தாலும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில டீச்சரை தீ வச்சு கொளுத்திட்டு தலைமறைவா இருந்த மாணவன் சூரியன்ஸ் கோச்சார போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க.